நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோல ஃபாரெக்ஸ் புரோக்கரேஜ்ல எப்படி அக்கவுண்ட் ஓப்பன் பண்றது அப்படிங்கிறத டீடைலா போட்டிருந்தோம். இந்த வீடியோல ஓவர்வியூவா அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி அது MT4, MT5 எப்படி லாகின் பண்றது, அண்ட் தென் மொபைல்ல யூஸ் பண்ணி எப்படி லாகின் பண்றது, டெஸ்க்டாப்ல யூஸ் பண்ணி எப்படி லாகின் பண்றது அப்படிங்கிறத டீடைலா பார்க்க போறோம். அண்ட் தென் நம்ம கிட்ட என்னென்ன சர்வீசஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, USDT பையிங் அண்ட் செல்லிங். ஸோ நீங்க வந்து சேஃப் அண்ட் செக்யூரா பேங்க் அக்கவுண்ட் ஃபீஸ் எதுவுமே இல்லாம நீங்க வந்து USDT வாங்கவும் முடியும், செல் பண்ணிக்கவும் முடியும். அட் த சேம் டைம் நீங்க வந்து நம்மளோட விஐபி ட்ரேடிங் சிக்னல்ஸை ஜாயின் பண்ணி நம்மளோட ட்ரேடிங் சிக்னல்ஸ் யூஸ் பண்ணி நீங்க வந்து ப்ராஃபிட்டபிளாக ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இதுதான் நம்மளோட ட்ரேடிங் குரூப். ஸோ எங்கே பை பண்ணணும், எங்கே செல் பண்ணணும் அப்படிங்கிற டீடைல்டு அப்டேட் இருக்கும். அண்ட் தென் ஒரு கால் கொடுத்தோம் அப்படின்னா அந்த கால் எதனால புல்லிஷ் ஆகுது, பேரிஷ் ஆகுது அப்படிங்கிறத டீடைல்டாக ஷார்ட்ஸாகவே நம்ம வந்து கொடுத்துருவோம். அண்ட் தென் லாஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ரெக்கவர் த லாசஸ் அண்ட் தென் ட்ரேடிங் கைடன்ஸ். உங்களுக்கு ட்ரேடிங் நீங்கள் வந்து புதுசாக பண்ணுறீங்க அல்லது நீங்கள் ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கீங்க, எக்ஸிஸ்டிங்காக ரன்னிங் ஆகிட்டு இருக்க ட்ரேட்ஸில் எதுவும் அப்டேட் வேணும், லாசஸ் வந்து ரெக்கவர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனோட நம்பர் இருக்குது, டேரெக்டாக கான்டெக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து எல்லா சர்வீஸும் பண்ணி கொடுக்குறோம். ஜஸ்ட் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுற ப்ரோக்கரேஜில் ஜாயின் பண்ணாதே போதும். அண்ட் தென் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் கிருப்சன் பேசுகிறேன். இப்போ தான் முதல் முறையாக நம்மளோட வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ட்ரேடிங் டேட்டா கொடுக்குற எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கிடச்சிரும். சரி வாங்க நம்ம வந்து எப்படி MT4, MT5 வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ புதுசாக பார்க்குறவங்க ஃபஸ்ட் வந்து ஆக்டோபெக்ஸ் அப்படிங்கிற வெப்சைட்டில் லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா லாகின் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ அக்கௌண்ட் இல்லாதவங்க இந்த சைன் அப் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இந்த சைன் அப் ஆப்ஷன் கொடுத்து எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறத டீடைல்டு வீடியோவாக டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுத்துருக்கேன். ஸோ வந்து லிங்க் லாகின் கொடுத்துக்கோங்க. இதில் வந்து நான் மெயில் ஐடி வச்சு லாகின் பண்ணிக்கலாம், கூகுள் வச்சு லாகின் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து கூகுள் மெயில் ஐடியை போட்டுக்கிறேன். ஸோ கூகுள் கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு எந்த ஐடி வந்து சிங்க் ஆகிருக்கோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் லாகின் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட் வந்து லாகின் ஆயிடுச்சு. ஸோ டிஃபால்ட்டாக நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது ஒரு MT4 ஓப்பன் பண்ணோம். ஸோ இருந்தாலும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுனால புதுசாக வீடியோ மேக் பண்ணி அதை வந்து போஸ்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ரைட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா டெபாசிட், விட்ராவல் டேஷ்போர்ட் இருக்கும். டேஷ்போர்ட்னா ஓவர்வியூ இது தான். ஸோ விட்ராவல் அப்படின்னா நீங்கள் டெபாசிட் பண்ணதை விட்ரா பண்ணுற ஆப்ஷன்ஸ் வந்து இதில் இருக்கும். அந்த இன்டர்னல் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னா நீங்கள் 2-3 அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஃபண்ட்ஸே நீங்கள் வந்து இன்டர்னல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். ஸோ அதுதான் நம்ம வந்து இன்டர்னல் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ப்ரமோஷன் அப்படிங்கிறது கோடு. ஸோ இதை ஒன்றை பற்றி நம்ம வந்து டீட்டெயில்டாக அடுத்தடுத்து வரப்போகிற வீடியோவில் பார்ப்போம். ஸோ ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் கொடுத்துட்டு அக்கௌண்ட் லிஸ்ட்டில் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன ட்ரேடிங் அக்கௌண்ட் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ அஸ் ஆஃப் நோ நமக்கு வந்து ஒரு MT4 தான் இருக்குது. ஸோ புதுசாக ஒரு MT4 ஓப்பன் பண்ணி அதை எப்படி லாகின் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ நியூ அக்கௌண்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ இனிஷியலாக ரியல் அக்கௌண்ட்டாக டெமோ அக்கௌண்ட்டான்னு கேட்கும். ஸோ டெமோ அக்கௌண்ட் அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் டெமோ அக்கௌண்ட்டாக. ஸோ ரியல் அக்கௌண்ட் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபண்ட்ஸ் இன்ஜெக்ட் பண்ணி ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பிளாட்ஃபார்ம் பொறுத்தளவுக்கு MT4 இருக்குது, MT5 இருக்குது, ஆக்டாஃபெக்ஸ் ட்ரேடர் இருக்குது. ஸோ ஆக்டாஃபெக்ஸ் ட்ரேடர் அப்படின்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு மொபைல் ஃபோன் அப்ளிகேஷன்லேயே ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் சைடில் ரன் பண்ணி விட்ருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இதிலே ஆர்டர் ஓப்பன் பண்ணுறது, க்ளோஸ் பண்ணுறது அப்படிங்கிற எல்லா ஆப்ஷன்ஸுமே இதில் இருக்கும். அண்ட் தென் ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா MT4. ஸோ MT4ங்கிறது என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும் கம்பேரிவ் டு MT5. ஸோ இதில் வந்து ரொம்ப கொச்சன்னு இல்லாமல் ஈஸியாக நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுக்கும் ஓப்பன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இது வந்து லோவர் டேட்டா, அதாவது இன்டர்நெட் கனெக்ஷன் ரொம்ப ஸ்லோவாக இருந்தாலே உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ MT5 பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து மல்டிபிள் ஆர்டர்ஸ் வந்து நிறைய ரன் பண்ணிக்கலாம், நிறைய இண்டிகேட்டர்ஸ் வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். பட் இதுக்கு வந்து டேட்டா கன்சம்ஷன் வந்து ரொம்ப அதிகமாக தேவைப்படும். ஸோ டேட்டா ஸ்டேபிளாக இருந்தால் நீங்கள் வந்து MT5 யூஸ் பண்ணுங்கள். அண்ட் தென் நீங்கள் வந்து எப்போவுமே MT4, MT5 லாகின் பண்ண மாட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஆக்டர் ட்ரேட் யூஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து டேட்டா ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், கன்சிஸ்டன்ட் எனக்கு வந்து நார்மலாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக MT4 யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஏன்னா நானும் MT4 தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இப்போ தெளிவாக பார்த்தாச்சு ஆக்டர் ட்ரேடர்னா என்ன, ஆக்டர் ட்ரேடர் 4னா என்ன, மெட்டா ட்ரேடர் 5னா என்ன அப்படிங்கிறது டீட்டெயிலாக பார்த்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து லிவரேஜ். ஸோ லிவரேஜ் அப்படிங்கிறது நம்ம ஆவரேஜாக 1:500 அப்படிங்கிறத வச்சுக்கலாம். ஸோ 1:500ங்கிறது ஆவரேஜ் ஆனது. ஸோ ஒரு மினிமலாக ஒரு $1000 வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 0.50 அப்படிங்கிறதுல ஆர்டர் போட முடியும். ஸோ நீங்கள் லிவரேஜ் கம்மி பண்ண நீங்கள் வந்து ஆர்டர் சைஸும் கம்மியாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ லாபம் வரதும் கம்மியாகும், லாஸ் ஆகிறதும் கம்மியாகும். ஸோ உங்களுக்கு வந்து ரிஸ்கி ட்ரேடராக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து எமோஷனல் கண்ட்ரோல் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் லிவரேஜை கம்மி பண்ண உங்களுக்கு வந்து சேஃபாக இருக்கும். ஸோ 1:500 அப்படிங்கிறது ஆவரேஜ் ஆனது தான். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அகைன் ரியல் அக்கௌண்ட்டு MT4, அதுக்கப்புறம் வந்து கிரியேட் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் கிரியேட் ஆகிடும். ஸோ இந்த அக்கௌண்ட் கிரியேட் ஆனதுக்கப்புறம் உங்களோட அக்கௌண்ட் நம்பர் வந்துடும். கரெக்டாக இது உங்களோட அக்கௌண்ட் நம்பரு, இது வந்து உங்களோட சர்வர். அண்ட் தென் இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து கரன்சி பேர் USDT.
அண்ட் தென் லிவரேஜ் என்ன கொடுத்துருக்கோம்னா 1:500. ஸோ இது வந்து நம்மளோட லாகின் டீட்டெயில்ஸ். ஸோ இப்போ வந்து லாகின் டீட்டெயில்ஸ் கிடச்சிருச்சு. இது நம்ம வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். இதை வந்து நம்ம கிளியராக ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டோம். அதை சேவ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அடுத்தபடியாக வியூ டேஷ்போர்ட். முதல்ல நமக்கு வந்து ஒரே ஒரு அக்கௌண்ட் இருந்துச்சு. இப்போது நமக்கு இன்னொரு அக்கௌண்ட் வந்திருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும். ஸோ கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம புதுசாக ஓப்பன் பண்ண 2845 அப்படிங்கிற எண்டிங் அக்கௌண்ட் நம்பர் வந்துருச்சு. ஸோ இப்போ ஓவராலாக MT4 எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தாச்சு. இதை நம்ம எப்படி லாகின் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம ப்ரீவியஸாக டவுன்லோட் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டில் வந்து டவுன்லோட்ஸ் ஸோ இதில் பார்த்தோம் வந்து நமக்கு அக்கௌண்ட் நம்பர் இருக்குது, சர்வர் இருக்குது, பிளாட்ஃபார்ம் இருக்குது, கரன்சி இருக்குது. பட் வந்து பாஸ்வேர்டு அப்படிங்கிறது இல்லை. ஸோ பாஸ்வேர்டுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்கெட் ட்ரேடிங் அக்கௌண்ட் பாஸ்வேர்டு அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆக்டாவெக்ஸ் பின்னா அல்லது ட்ரேடிங் அக்கௌண்ட் நம்பரானு கேட்கும். ஆக்டாவெக்ஸ் பின் அப்படின்னா விட்ரா பண்ணுறது. ஸோ இதை பற்றி விட்ராவல் வீடியோஸ் வரும்போது சொல்கிறேன். ஸோ அஸ் ஆஃப் நோ வந்து அக்கௌண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நம்ம ஐ எம் நாட் அ ரோபோட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ரீசெட் பண்ணுற லிங்க் இல்லை, ரீசெட் பண்ணுற பாஸ்வேர்டு, புது பாஸ்வேர்டு வந்து உங்களோட மெயில் ஐடிக்கு வந்துடும். ஸோ இதில் வந்து சேஞ்ச் பாஸ்வேர்டு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் பாஸ்வேர்டு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு வந்து பாஸ்வேர்டே தெரியாது அப்படிங்கிறத ரீசெட் கொடுத்துட்டு அக்கௌண்ட் நம்பர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துட்றோம். ஸோ சப்மிட் கொடுத்தது என்ன ஆகும், நமக்கு வந்து புது பாஸ்வேர்டு வந்து நம்மளோட மெயிலுக்கு சென்ட் ஆகும் அப்படின்னு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் நம்ம இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஜிமெயில் வந்து லாகின் பண்ணிவிட்டு அந்த பாஸ்வேர்டு ரெண்டையுமே நம்ம வந்து எடுத்து வச்சுக்கணும். இதில் பார்த்தோம் அப்படின்னா வில்வராஜ் அப்படிங்கிற அக்கௌண்ட்டில் வச்சுருக்கோம். இதில் வந்து பாஸ்வேர்டு வந்திருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். இதில் பார்த்தோம் அப்படின்னா புதுசாக நமக்கு ஒரு மெயில் வந்திருக்கு. யுவர் ட்ரேடிங் அக்கௌண்ட், அதாவது நியூ பாஸ்வேர்ட் ஃபார் ட்ரேடிங் அக்கௌண்ட். அதாவது இப்போ பாருங்கள் நமக்கு வந்து பாஸ்வேர்ட் கிடச்சிருச்சு. ஸோ அக்கௌண்ட் நம்பர் கிடச்சிருச்சு, பாஸ்வேர்ட் கிடச்சிருச்சு, சர்வர் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வீடியோவில் முதல்ல பார்த்த மாதிரி MT4ல் எப்படி லாகின் பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக சொல்ல போகிறேன். ஸோ இது வந்து மொபைலில் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பக்கம் சொல்ல போகிறேன். பாஸ்வேர்டு நோட் பண்ணிக்கோங்க. அட் த சேம் டைம் நம்மளோட சர்வர் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இமேஜிலே கொடுத்துருக்கோம். கரெக்டாக இந்த இடத்துல இமேஜில் கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தோமே தெரிஞ்சிடும் நமக்கு. ஸோ இப்போ வந்து மொபைலில் எப்படி லாகின் பண்ணணும் அப்படிங்கிறத நம்மளோட லாகின் டீட்டெயில்ஸ் வச்சு நம்ம வந்து MT4 லாகின் பண்ண போகிறோம். ஸோ நிறைய பேர் வந்து மெட்டா ட்ரேடர் 4 வந்து ப்ளே ஸ்டோரில் போய் சர்ச் பண்ணுவாங்க. ஸோ ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்காது. அண்ட் தென் MT5ம் இருக்காது. ஸோ ஓவராலாக MT4 MT5 அப்படிங்கிறது நம்மளோட ப்ளே ஸ்டோர்லேருந்து எடுத்திருக்காங்க. ஸோ அது அல்டர்னேட் வழியாக நீங்கள் வந்து க்ரோமில் போயிட்டு MT4 டவுன்லோட் அப்படிங்கிறது நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போகும். நம்ம அங்கேருந்தே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ MT4 கொடுத்ததும் ஃபஸ்ட்டு லிங்காக நமக்கு வந்து வரும் ஒரு வெப்சைட்டு. அதில் கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து நமக்கு டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் ப்ளே ஸ்டோர் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா வராது. அதான் டவுன்லோட் அண்ட் ஆப் கேலரி கொடுத்தீங்கன்னா வராது. நீங்கள் மெட்டா ட்ரேடர் 4 APK அப்படிங்கிற ஃபைலை டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு 1 நிமிஷம் அல்லது 2 நிமிஷத்துலேயே டவுன்லோட் ஆயிரும். ஸோ கிளிக் கொடுத்ததும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்மளோட ப்ரீவியஸ் டீட்டெயில்ஸ் வச்சு நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஓப்பன் கொடுத்துருங்க. ஓப்பன் கொடுத்ததும் ஓப்பன் டெமோ அக்கௌண்ட் வரும். அதில் பேக் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது போயிடும். இதில் ரைட் சைட் டாப்பில் ஒரு 3 கார்னர் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து கெட் ஸ்டார்டட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ரெண்டாவது டாப்பில் ப்ளஸ்னு ஒரு ஐக்கான் இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் நம்ம ஓப்பன் பண்ணது என்ன அக்கௌண்ட்டு, ரியல் அக்கௌண்ட். ஸோ லாகின் டு எக்ஸிஸ்டிங் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து ப்ரோக்கரேஜ் கேட்குதா. ஸோ நம்ம ப்ரீவியஸாக நம்ம சேவ் பண்ண டீட்டெயில்ஸில் போயிட்டு பார்த்தோம் அப்படின்னா என்ன ப்ரோக்கரேஜ் என்ன சர்வர் அப்படிங்கிறது ரொம்பவே அதில் தெளிவாக போட்டிருக்கோம். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட சர்வர் வந்து ActaFX 5 Real 7. ஸோ இதை வந்து நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ActaFX Real 5 காப்பி பண்ணிவிட்டு ஸோ அதை வந்து நம்ம சர்வர் அப்படிங்கிற பேஜ்லேயோ அல்லது ப்ரோக்கரேஜ் அப்படிங்கிறதையோ நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ActaFX Real 5. ஸோ இதில் வந்து நிறைய சர்வர் இருக்கும். ஸோ நமக்குள்ள கரெக்டான சர்வர் நீங்கள் போட்டிங்கன்னா மட்டும்தான் இது வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதை கிளிக் கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் என்ன கேட்குது, லாகின் அப்படிங்கிறது கேட்குது. ஸோ லாகின்ங்கிறது ஆல்ரெடி நம்மளோட மெயில் ஐடிக்கு வந்துருந்துச்சு. நான் தெளிவாக சொல்லியிருந்தேன் மெயில் உள்ளதோட வந்து நம்ம வந்து பாஸ்வேர்டும் அக்கௌண்ட்டும் வந்திருக்கோம் அப்படின்னு. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட அக்கௌண்ட் நம்பர் வந்திருக்கு. அதை லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு லாகின் அப்படிங்கிற இடத்துல பேஸ்ட் பண்ணிவிடுங்க.
ஸோ பாஸ்வேர்டு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. 2வது நம்ம ரீசெட் பண்ணி நம்மளோட மெயிலில் வாங்கியிருக்கோம். ஸோ அதையும் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இதில் பேஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து பேஸ்ட் ஆகிடும். இல்லை சேவ் அப்படிங்கிற பாஸ்வேர்ட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு முறையும் நீங்கள் லாகின் பண்ணும்போது பாஸ்வேர்ட் கேட்காது. இல்லை அப்படின்னா ஒரு முறையும் இந்த பாஸ்வேர்டு வந்து நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் இதை கிளிக் பண்ணி சேவ் கொடுத்து சைன்இன் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் வந்து கிளியராக ஓப்பன் ஆகிடும். இதில் உங்களோட பேலன்ஸ் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அண்ட் தென் நீங்கள் என்ன சர்வர் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது எல்லாமே கிளியராக தெரிஞ்சிடும். இது உண்மையான அக்கௌண்ட்டா இல்லை டெமோ அக்கௌண்ட்டா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு அகைன் நீங்கள் 3 கார்னர் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு ரியல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ வெளியே வந்து பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து இதில் கிளியராக காமிக்கும். யுவல்வராஜ் அப்படிங்கிற அக்கௌண்ட்டு ரியல் 5 அப்படிங்கிறது காமிக்கும். இதில் நீங்கள் லாஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ண ட்ரேட்ஸ் ஆப்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் MT4 பொறுத்தளவுக்கு லாகின் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸு. ஸோ இப்போ அடுத்து MT5 ஓப்பன் பண்ணி எப்படி லாகின் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்ல போகிறேன். MT4ல் எப்படி லாகின் பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துட்டோம். ஸோ சேம் ப்ராசஸ் தான் நம்மளோட MT5க்கும். ஸோ இருந்தாலும் MT5 எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லி கொடுத்துட்றேன். அஸ் யூஷுவல் ஓப்பன் ரியல் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இதில் 2வது MT5 அப்படிங்கிறது இருக்கும். கிளிக் பண்ணிவிட்டு லிவரேஜ் அப்படிங்கிறது 1:5 செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கிரியேட் அக்கௌண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து MT5 அப்படிங்கிறது ரொம்பவே கிளியர் ஆகிடும். ஸோ இதை நம்ம எப்படி லாகின் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் நமக்கு வந்து பாஸ்வேர்ட் தெரியாது அப்படிங்கிறதுனால பாஸ்வேர்டை வந்து இதில் ரீசெட் பண்ணிக்கலாம். சில சர்வர் வந்து MT5 கொடுத்துருங்க. கொடுத்தது நமக்கு லோட் ஆகும். ஸோ லோட் ஆனதும் ஃபர்கெட் பாஸ்வேர்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஐ எம் நாட் அ ரோபோட் அப்படிங்கிறதையும் கிளிக் பண்ணி சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க. ஸோ இப்போ இதில் பார்த்தாலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து ரீசெட் ஆகி சென்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தெளிவாகவே தெரிஞ்சிடும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ளே ஸ்டோர்லேயோ அல்லது வேறு வெப்சைட்லேயோ நம்ம வந்து MT4 அப்படிங்கிற ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பண்ணணும். சரி வாங்க எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத மொபைலில் இப்போ தெளிவாக காமிக்கிறேன். கிளியராக MT4 அப்படிங்கிறத லாகின் பண்ணிட்டோம். ஸோ MT5 அப்படிங்கிறத சேம் இதே ப்ரோக்கரேஜில் நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ MT4 மாதிரி MT5 அப்படிங்கிறது இருக்கும். அதை எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் தெளிவாக காமிச்சிடுறேன். அன்இன்ஸ்டால் கொடுத்துட்டு as usual சேம் ஃபார்மேட் தான். நீங்கள் க்ரோம் போயிட்டு MT5 டவுன்லோட் அப்படிங்கிறத கொடுங்க. ஸோ MT5 டவுன்லோட் கொடுத்ததுமே உங்களுக்கு வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் வரும். அதில் டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா சேம் ப்ராசஸ் தான். ஸோ MT4 APK கொடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். டவுன்லோட் அகைன் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் கேட்கும். உங்களுக்கு வந்து டாப் ரைட் கார்னரில் வந்து டவுன்லோட் அப்படிங்கிறது முடிஞ்சதுமே ஓப்பன் கொடுத்துருங்க. ஸோ ஓப்பன் கொடுத்துறது இன்ஸ்டால் அப்படிங்கிற ஆப்ஷன் கேட்கும். இன்ஸ்டாலை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டெப்புக்கு உங்களை வந்து ஃபார்வர்ட் பண்ணி கொண்டு போகும். ஸோ MT4ல் எப்படி பண்ணீங்களோ சேம் ப்ராசஸ் உங்களுக்கு MT5 ஆகும். ஸோ இதிலேருந்து அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். அதாவது MT5 வந்து கொஞ்சம் டேட்டா வந்து அதிகமாக தேவைப்படும். ஸோ ஃபீச்சர்ஸ் நிறையா இருக்கும் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து MT5 வந்து யூஸ் பண்ண வேணாம், MT4 யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதில் கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்த மாதிரியே டாப் கிளிக் பண்ணிட்டு கெட் ஸ்டார்டட் அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. என்ன சர்வர் அப்படிங்கிறத தெளிவாக அதிலே பார்த்துருந்தோம். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணையுமே நமக்கு வந்து OctaFX ரியல் அப்படிங்கிறது சர்வர். ஸோ MT4ல் வந்து நிறைய சர்வர் இருக்கும். இதில் வந்து சர்வர் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். இதில் OctaFX -real. ஸோ இது வந்து கிளியராக டைப் பண்ணிங்கன்னா தான் வரும். ஏன்னா OctaFXலேயே பார்த்திங்க அப்படின்னா நிறைய ப்ரோக்கரேஜ் இருக்கும். ஸோ ஆக்டா கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆக்டா மார்க்கெட்ஸ் இன்கார்பரேட்டட் அப்படின்னு எக்கச்சக்கது இருக்கும். ஸோ அதில் இருந்த மாதிரியே நம்ம வந்து டைப் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக லாகின் பண்ணிடலாம், எந்த வித ஹெசிடேஷன்ஸுமே இல்லாமல். ஸோ OctaFX ரியல் அப்படிங்கிறத கொடுத்துட்டீங்க. ஓகே. ஸோ 2வது வந்து பாஸ்வேர்டு அப்படிங்கிறது கேட்டிருக்கோம். நான் பாஸ்வேர்டு இதில் வந்துடும் சொல்லியிருக்கேன். ஆல்ரெடி நான் மெயிலில் செக் பண்ணால் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். ஸோ இதில் மெயிலை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு ரீசெண்டாக வந்த பாஸ்வேர்டு அதில் இருக்கும். ஸோ யுவர் நியூ பாஸ்வேர்டு ஹேஸ் பின் கிரியேட்டட் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ இது MT4ஓடது, MT5ஓடது நம்ம கீழே வந்துருச்சு. அக்கௌண்ட் நம்பரை நம்ம வந்து தெளிவாக காப்பி பண்ணியாச்சு, அது இங்கே பேஸ்ட் பண்ணியாச்சு. அடுத்து பாஸ்வேர்டுங்கிறது மெயிலில் வந்திருக்கு, அதையும் காப்பி பண்ணிட்டோம். அகைன் அதையும் தெளிவாக பேஸ்ட் பண்ணிட்டோம். சர்வருங்கிறது டிஃபால்ட்டாக நம்ம வந்து ஃபஸ்ட்டே டைப் பண்ணிட்டோம். சேவ் பாஸ்வேர்டு அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு முறை லாகின் பண்ணும்போது தேவைப்படாது. ஸோ லாகின் அப்படிங்கிறத கொடுத்துட்டோம் அப்படின்னா இதில் நேம் வந்துருச்சு அப்படின்னா நம்ம லாகின் பண்ணது ரொம்ப கரெக்டாக அர்த்தம். ஸோ இதில் வந்து கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா லோட் ஆகிட்டு இருக்கும், நேம் வந்துருச்சு. ஸோ அப்போ வந்து நம்ம போட்ட பாஸ்வேர்டும் லாகின் டீட்டெயில்ஸும் ரொம்ப கரெக்டாக அப்படிங்கிறத தெளிவாகவே தெரிஞ்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் இதை வந்து நம்ம எப்படி வெப் ட்ரேடிங்கில் வந்து லாகின் பண்ணுறது. இப்போ வந்து மொபைலில் ட்ரேட் பண்ணுறவங்க வந்து இதில் வந்து கிளியராக பார்த்தாச்சு. MT4 MT5 வந்து டவுன்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கிளியராக தெளிவாக தெரிஞ்சிடும். இப்போ வந்து மொபைல் ஃபோன் இல்லாதவங்க வெப்சைட்டில் எப்படி லாகின் பண்ணுறது அப்படிங்கிறதையும் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க அதுக்குள்ளே போய்க்கலாம். MT5 ஓப்பன் பண்ணி அதில் எப்படி மொபைலில் லாகின் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தாச்சு. இப்போ அடுத்தபடியாக
சிஸ்டம்ல எப்படி லாகின் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துருவோம். MT4க்கு, MT5க்கு நமக்கு வந்து அப்ளிகேஷன் இருக்கும். ஸோ வெப் ட்ரேட் பண்றவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, Googleல போயிட்டு ActaFX ட்ரேடிங் அப்படின்னு போட்டு ஆப் டவுன்லோட்னு குடுத்தீங்க அப்படின்னா, ஸோ ActaFXஓட அஃபிஷியல் வெப்சைட் வரும் டவுன்லோட் பண்றதுக்கு. ஸோ இதில கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து லேப்டாப்லயோ, டெஸ்க்டாப்லயோ ட்ரேட் பண்றதுக்கு சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ற லிங்க் கிடைக்கும். ஸோ இதில நீங்க டவுன்லோட் அப்படிங்கிறத குடுத்துட்டீங்க அப்படின்னா, MT4ஆ, வெப் பிளாட்ஃபார்மா, ஆண்ட்ராய்டா, விண்டோஸா, மேக்கா அப்படின்னு கேட்கும். ஸோ நீங்க விண்டோஸ கிளிக் பண்ணிட்டு டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷன் குடுத்துருங்க. ஸோ டவுன்லோட் குடுத்ததுமே உங்களுக்கு அந்த ஃபைல் வந்து டவுன்லோட் ஆரம்பிச்சுரும். வித்தின் ஒரு 1 ஆர் 2 செகண்ட்ஸ்ல ஓப்பன் ஆயிடும். ஸோ கிளிக் பண்ணி அகைன் இன்ஸ்டால் அப்படிங்கிற ஆப்ஷன் குடுத்துருங்க. இதில எஸ் ஆப்ஷன் குடுங்க. 2வது நெக்ஸ்ட் குடுத்துருங்க. ஸோ வந்து செட்டப், இன்ஸ்டாலேஷன் எல்லாமே போயிட்டுருக்கும். ஸோ இது முடிஞ்சதும் அடுத்து நம்ம மொபைல்ல பண்ண மாரியே இதுலயும் நமக்கு வந்து ரொம்பவே சிம்பிளா இருக்கும். ஸோ நம்ம இதில வந்து கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். அண்ட் தென் நம்ம எதுக்கு டெஸ்க்டாப்ல பண்றோம் அப்படின்னா, நம்ம வந்து சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே இதில வந்து ரன் பண்ணிக்கலாம். ஸோ MT4, MT5 பொறுத்தளவுக்கு நீங்க வந்து சாஃப்ட்வேர் வந்து ரன் பண்ண முடியாது. இதில வந்து நீங்க சாஃப்ட்வேர் ரன் பண்ண முடியும். ஸோ இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபினிஷ் அப்படிங்கிற ஆப்ஷன் குடுத்துருங்க. ஸோ குடுத்துட்டீங்க அப்படின்னா, இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் போகும். இத கட் பண்ணிட்டு 2வது நீங்க இத மினிமைஸ் பண்ணிடுங்க. மினிமைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து கிளியரா தெரியும். ActaFX அப்படிங்கிற ட்ரேடிங் ஆப் வந்து இன்ஸ்டால் ஆயிருக்கும். ஸோ இத கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதும் நமக்கு ஓவரால் வந்து பேஜ் ஓப்பன் ஆயிடும். கரெக்ட்டா? ஸோ இப்போ ஓவரால் பேஜ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நமக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே கிடைச்சிருக்கும். உதாரணத்துக்கு நீங்க முதல்ல ஓப்பன் பண்ண அக்கவுண்ட் வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன பண்ணியிருப்போம்? MT4 கரெக்ட்டா? நம்மளோடது MT4 சர்வர் வந்து Real5 அப்படிங்கிறதுல நம்ம வந்து அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தோம். ஸோ Real5 அப்படிங்கிறத இதில மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப வந்து எக்ஸிஸ்டிங் கிரியேட் அக்கவுண்ட் கரெக்ட்டா? எக்ஸிஸ்டிங் அக்கவுண்ட் அப்படிங்கிறது குடுத்துட்டோம். ஸோ இதில வந்து நம்ம மொபைல் ஃபோன்ல எப்படி பாஸ்வேர்ட் லாகின் போட்டோமோ, அதே மாரி தான் நமக்கு இதிலயும் போட வேண்டியிருக்கும். ஸோ மொபைல் ஃபோன்ல குடுத்த லாகின் பார்த்தோம் அப்படின்னா 27402845 இதுங்கிறது நம்மளோட லாகின்னு. ஸோ பாஸ்வேர்ட் அப்படிங்கிறது நமக்கு வந்து மெயில்ல வந்தது. ஸ்மால் யூ வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் கேப்பிட்டல் பி, கேப்பிட்டல் யூ, கேப்பிட்டல் எக்ஸ், அதுக்கப்புறம் அண்ட் அப்படிங்கிற சிம்பலு, அதுக்கப்புறம் டாலர் சிம்பலு, அண்ட் தென் G3. ஸோ இது எல்லாமே ஸ்மாலா இருக்கிற ஸ்மால்லையும், கேப்ஸா இருக்கிறதையும் கேப்ஸ்ல போட்டீங்கன்னா மட்டும் தான் வரும். ஸோ இது எல்லாமே இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்ட்டா இருந்து ஃபினிஷ் அப்படின்னு குடுத்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து லாகின் ஆகும். அப்படி லாகின் ஆகாத பட்சத்தில நம்ம குடுத்த பாஸ்வேர்ட் வந்து தப்பு அப்படிங்கிறது தெரிஞ்சிரும். ஸோ இப்போ ஃபினிஷ் குடுத்தாச்சு. இது கரெக்ட்டா தப்பா அப்படிங்கிறத எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா, லெஃப்ட் சைட் கார்னர்ல ட்ரேட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதில பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து பேலன்ஸ் வந்து 0ன்னு இருக்கு. ஸோ அப்போ இதில வந்து கிளியரா மென்ஷன் ஆயிருக்கு. நம்மளோட ஃபண்ட் வந்து 0ல இருக்கு. அண்ட் தென் இது வந்து நம்மளோட அக்கவுண்டாங்கிறது கன்ஃபார்ம் பண்றதுக்கு லெஃப்ட் சைட்ல இதில பார்த்தோம் அப்படின்னா, நம்ம நேம் வந்து ஷோ ஆகும். ஸோ இதில பாருங்க வில்வராஜ் அப்படிங்கிற நேம் ஷோ ஆயிருக்கு. அண்ட் தென் நம்ம டெபாசிட் பண்ணதுமே இதில வந்து பேலன்ஸ் காமிச்சிரும். பேலன்ஸ் காமிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து வெப்லயுமே நம்ம வந்து ட்ரேட் பண்ணிக்க முடியும். ஸோ ஓவராலா இந்த வீடியோல நம்ம எப்படி MT4, MT5ல வந்து ட்ரேட் பண்ணணும். அண்ட் தென் ட்ரேட் பண்ணணும்னு இல்ல. எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்டா பார்த்துட்டேன். அண்ட் தென் அடுத்த வீடியோல எப்படி இந்த MT4, MT5க்குள்ள டெபாசிட் பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஸோ இந்த மாரி உங்களுக்கு புரோக்கரேஜ் ரிலேட்டடா உள்ள டவுட்ஸ், குயரீஸ்க்கு எதுக்குனாலும் நீங்க டைரக்ட்டா நம்மள கான்டாக்ட் பண்ணலாம். வித்ட்ராவல்ஸ் வரல, டெபாசிட்ஸ் வரலன்னா டைரக்ட்டா கான்டாக்ட் பண்ணுங்க. அண்ட் தென் ட்ரேடிங்ல பேசணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட VIP சேனல மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாரி அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கிரிப்சன். நன்றி, வணக்கம்.